Hello friends, welcome to Powerful Learning. Next 30 seconds ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். என்னுடைய 5 நிமிஷம் வீடியோவாக இருந்தாலும் சரி, அதில் மினிமம் 4 hours ஆஃப் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்குது. நான் எல்லாத்தோடைய கமெண்ட்டுக்கும் மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணிடுவேன். பட் நிறைய பேர் அந்த ரிப்ளைவை கூட நோட்டீஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன டாப்பிக்கு கேட்டிங்களோ அந்த வீடியோ கீழேயே திருப்பி அதே டாப்பிக்கை கேட்குறீங்க. ப்ளஸ் நீங்கள் வீடியோவை நீங்கள் எண்டு வரையும் பாருங்கள். சம் பீப்புள் வந்துட்டு உங்கள் டைம் சேவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோவில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணாத மாதிரி கமெண்ட் செஷனில் கொடுக்குறீங்க. அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு டைம் சேவ் பண்ணணுன்னா நீங்கள் 1.5x வச்சு பார்க்கலாம். லாங் வீடியோஸ்க்குலாம் நான் டைம் ஸ்டாம்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷார்ட் வீடியோஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி ப்ளேபேக் ஸ்பீட் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பவர்ஃபுல் லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டாபிக் எம்பெடட் சிஸ்டம் டிசைன் சர்டிஃபிகேஷன். இது யாருக்கு மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் எம்பெடட் சிஸ்டம் பற்றி ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இல்லை இதை பற்றின நாலேஜ் இருக்கும். பட் சர்டிஃபிகேட் இருக்காத சமயத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க்டின் ரெஸ்யூமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 100% கரெக்ட் ஆன்சர் என்னன்னு இதிலே சொல்லிடுவேன். உங்கள் நேம், இமெயில் அட்ரஸ் தப்பு இல்லாமல் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ்க்கு தான் உங்களோட சர்டிஃபிகேட் ரீச் ஆகும். அதனால நீங்கள் ஃபில் பண்ணும்போது இன்டர்நெட் கனெக்ஷனில் கரெக்டாக இருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நான் என்னுடைய நேம், இமெயில் அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டேன். இதே மாதிரி குவிஸ் வித் சர்டிஃபிகேட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் எக்கச்சக்கமாக 5 minutesல வீடியோ பார்த்து முடித்தோடனே வர மாதிரி ஆன்சர்ஸோட போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை நீங்களே போய் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ நான் ஆன்சர் சப்மிட் பண்ணிட்டேன். கரெக்ட் ஆன்சர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சப்மிட் பண்ணி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்கும். வந்தீங்கன்னா வியூ ஸ்கோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு என்னுடைய ஸ்கோர் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோடைய கரெக்ட் ஆன்சர்ஸும் நான் உங்களுக்கே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டைப் ஆஃப் டைமிங் கன்ஸ்ட்ரைன்ஸ் கேட்டிருக்காங்க. என்னுடைய கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு 2. செகண்ட் ஒனுடைய கரெக்ட் ஆன்சர் ஸ்மால் ஸ்கேல் எம்பெடட் சிஸ்டமுடையது பிரிண்டர். தேர்ட் ஒன் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்கன்னா C and C++. இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் எம்பெடட் சிஸ்டம் படிச்சிருந்தீங்கன்னா. ஸ்டாண்டர்ட் பெரிஃபரல் எம்பெடட் சிஸ்டமோடது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற எல்லா ஆப்ஷனும் அப்ளிகபிள். எம்பெடட் சிஸ்டம் வந்துட்டு எது டெட்லைனுக்குள்ளே டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிறது வேரி ஆகும் பார்த்தோன்னா மைக்ரோவேவ் அவன். நெக்ஸ்டோடைய ஆன்சர் எந்த ஹார்ட் ஒர்க் நம்ம எம்பெடட் சிஸ்டம்க்கு அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ICE. இதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாகவும் நிறைய குவிஸ் வித் ஆன்சர்ஸ் சர்டிஃபிகேட்டோட வர மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். எம்பெடட் சிஸ்டம் கண்டைன்ஸ் ஹவு மெனி நம்பர் ஆஃப் பிட் ப்ராசஸர் 4. இது வாலடைல் மெமரின்னு பார்க்கும்போது ஃப்ளாஷ் டிரைவ்ஸ். IC or microprocessors இதில் இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் தி எபோவ். IC or மைக்ரோ கண்ட்ரோலர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னு பார்க்கும்போது 80 மெகா 328. இப்போ நான் என்னோடய மெயிலில் போய்ட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணோடனே இந்த ஒரு மெயில் வந்துருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். என்னோடய நேம் போட்டு இந்த PDF அட்டாச் ஆகிருக்கு. அந்த PDF நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எந்த டேட்டில் முடிச்சிருக்கோம் ப்ளஸ் எம்ப்ளமோட போட்டு கொடுத்துருவாங்க. இது நீங்கள் லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமிலையுமே போட்டுக்கலாம். ISO சர்டிஃபைடுங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எம்பெடட் சிஸ்டம்க்கு நீங்கள் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் படிக்கணும்னா மறக்காமல் லிங்க் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லாட்டி நீங்களோட சேனலில் போய் ஆக்சஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். REST or RESTful API கோர்ஸ் வித் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 100+ ஃப்ரீ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி கூகுள் அண்ட் IBMோடதையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளாஸ்க் API இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது கூட. அதுக்கு ரிலேட்டடாக இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரீ குவிஸ் வித் சர்டிஃபிகேட் பார்த்துடலாம். இதில் பாசிங் ஸ்கோர் வந்துட்டு 75%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நான் ரிப்பீட் பண்ணல. ஸோ ஸ்டார்டிங் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். எதில் கரெக்ட் ஆன்சரோ அதை மட்டும் தான் நான் டேரெக்டாக உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. ஸோ உங்களுக்கு நான் டேரெக்டாக இதோடைய ஆன்சர் சப்மிட் கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சப்மிட் கொடுத்தோன்னே நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபோனில் பண்ணுறதா இருந்தால். இதில் 120 out of 120, அதாவது ஃபுல் மார்க் நான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் ஒன் ஃப்ளாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க். அது பைத்தான் லாங்குவேஜ் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஓப்பன் சோர்ஸ். செகண்ட் ஒனுக்கு ட்ரூவு. தேர்ட் ஒன் வந்துட்டு வெப்சைட் மூலயமா நம்ம API எனேபிள் பண்ணி டேட்டாவை சென்ட் ஆர் கெட் பண்ணிக்கலாம் நம்மளோட டாஸ்க்கு பொறுத்தளவுக்கு. ரெஸ்ட் API வந்துட்டு எப்போயுமே JSON டைப் ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்கும், கர்லி பிரேசஸில் வர்றது. பைத்தான் மாடியூல் எதை வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம்னா பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க் HTTP அவுட். நெக்ஸ்ட்டு எப்படி எனேபிள் பண்ணணும் ட்ராக்கின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃப்ளாஸ்க் ட்ராக் யூசேஜ். யூனிட் டெஸ்ட் கோட் வச்சு நம்ம காமன் பர்க்ஸை API மூலயமா நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரெஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர். ஃப்ளாஸ்க் ஒரு பாப்புலரான மைக்ரோ ஃப்ரேம் ஒர்க் வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்காக.
ஸோ எப்படி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம்னா 2 waysல நம்ம ரெஸ்ட் ஏபிஐயை க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ஏபிஐ பற்றின ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சோப்போடைய ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ட்ரூ, எல்லா கம்யூனிகேஷனும் HTTP வழியாக தான் நம்ம ரெக்வஸ்ட் நம்ம சென்ட் பண்ணுவோம். இதை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் மெயிலில் போய் செக் பண்ண உடனே எனக்கு வந்துருந்துச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நேம் போட்டிருப்பாங்க, PDF அட்டாச் ஆகிருக்கும். PDF நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வீடியோவில் காமிச்சல இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலனா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனுக்கு இப்போ எப்படி போகலான்னு பார்க்கலாம். வீடியோ டைட்டில் கீழே மோர்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 5 இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் மஸ்ட் சீங்கிற மாதிரியே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இது வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அகெயின் மோருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லி எக்ஸ்பேண்ட் ஆகும். இங்கே யூஸ்ஃபுல் லிங்க், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி. உங்களுக்கு இதே மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸ் வேணால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.